சம்பவ செந்தில் இவர் வந்து வழக்கறிஞராக இருந்துக்கிறாரு. ஆற்காடு சுரேஷ்னா கெத்து, நாகேந்திரன்னா கெத்து, நம்மளும் இந்த மாதிரி எல்லா தரப்புலையும் பேசப்படணும், நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு ராங்கான எல்லாத்துலேயும் சம்பவ செந்திலுடைய பின்னணியில் இருக்காங்க. அப்போ நேரடியாக காக்கத்தோ பாலாஜிக்கு என்ன சம்பவ செந்திலுக்கு என்ன பகை தெரில, மாற்றி மாற்றி இவங்க 2 பேருக்குள்ள 15 பேருக்கு மேலே இறந்துடுறாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கல்வெட்டுக்கு ஆதரவாக தான் சம்பவ செந்தில் வந்து E3 தேனாம்பேட்டை ஸ்டேஷனில் 2020 பெட்ரோல் பங்க் மாட்டிக்கிறோம். ஸ்டேஷனுக்கு எதிரிலே டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரில் காக்கத்தோப்பு பாலாஜியும் சிறிமணியும் போயிட்டுருக்கப்போ சுமார் 4 மணி அளவில் அடிக்கிறாங்க. இந்த ஸ்கிராபுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. போலீஸ் ஏன் கண்காணிக்க மாட்டாங்க? ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு 1000லேருந்து 1500 கம்பெனிங்க இருக்குது. இந்த ஸ்கிராப் எடுக்க யார் போனாலும் கொலை ஆகுமா? சம்பவ செந்தில் பண்ண அனைத்து கொலைகளுக்கும் கவுண்டர் காக்கத்தோப்பு பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காரு. கல்வெட்டு ரவியை காப்பாற்றணும், பாலாஜிக்கும் கல்வெட்டு ரவிக்கும் அடிக்கடி சண்டை ஆகுது. இதில் காப்பாற்றணுன்றதுக்கோசம் வந்து சம்பவ செந்தில் களத்தில் விழுந்திருக்காரு. சம்பவ செந்தில் இருப்பிடம் அவருடைய கூட்டாளிகள் இங்கே லைவாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரெஸ்ட் ஆகிக்கக்கூடிய பாதி பேருக்கு சம்பவ செந்திலுடைய மூவ்மெண்ட் தெரியுது. நவீனத்தை நோக்கி போகிறாங்க. எல்லாரும் வாட்ஸ்அப் காலு, இன்ஸ்டா மூலயமா பேசிக்கிறாங்கன்னு காவல்துறையே சொல்கிறாங்க. இப்போது காவல்துறையால் அதை கண்டுபிடிக்க முடியாதா? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். நிறைய பேர் என்னென்னா, சார் ரொம்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளி சம்பவ செந்திலை பற்றி ஏன் பேச மாட்டீங்க, சம்பவடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியாதான்ட்டு கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அது விஷயமா இப்போ நம்ம பார்க்க போகிறது, யார் இந்த சம்பவ செந்தில், அதாவது சிறார் குற்றவாளியா இவர், இல்லை எப்படி சம்பவ செந்திலுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, சம்பவ செந்தில்ன்றப்போ ஒரு நார்த் மெட்ராஸில் ஒரு தண்டையார்பேட்டில் ஒரு நல்ல செழிப்பான ஒரு குடும்பம், அதாவது கஷ்டப்படுற குடும்பம் இல்லை, நல்ல பண வசதியோடு இருக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த நபர். ஓகேங்களா? இவர் என்னென்னா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அட்வொகேட்ஸு படிச்சிருக்காரு. இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, வழக்கறிஞராக இருந்திருக்காரு. இவர் செந்தில்நாதன்றது தான் இவருடைய உண்மையான பேர். செந்தில் குமரனும் சொல்கிறாங்க. பல்வேறு சேனல்களை ஒரு மாதிரி சொன்னாலும் செந்தில் குமரன்ன்றது தான் இவருடைய பேர். என்னென்னா, நிறைய பேர் இன்னொன்று என்னென்னா, சம்பவத்தில் வந்து சம்பவம் பண்ணுறதால தான் இவர் சம்பவ செந்தில், சம்பவத்தில் வந்து சம்பவம் பண்ணாதான் சம்பவ செந்தில் கிடையாது. சம்பவ செந்திலை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிழல் கூட அந்த இடத்துல பண்ணுவார். ஏன்னா ரொம்ப நல்ல ஜென்டில்மேன் குடும்பத்தில் அவர் பிறந்ததால் ரவுடிசத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப பல்வேறு கிலோமீட்டரில் இருக்கிற மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நல்லா வந்து ஒரு பணம் செழிப்பான ஒரு வீட்டில் வளர்ந்ததால் கஷ்டனால என்ன தெரியாது சம்பவ செந்தில். அந்த மாதிரி இருக்க சம்பவ செந்தில் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய பேர் அவருக்கு வந்து ஒரு எப்படின்னா ஒரு பேர் எடுக்கணும் நம்ம வந்து, அது வெறித்தனமான உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு. என்னடானா, இவர் வழக்கறிஞர் என்பதால் பல்வேறு குற்றம் செயல்களை செய்யக்கூடிய நபர்களுடைய பழக்கம் அது. அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எதோட சேர்ந்தால் அது புத்தி வரன்ற மாதிரி. இவர் வந்து வழக்கறிஞராக இருந்துக்கிறாரு. ஆனால் நிறைய அக்யூஸ்டுங்க கெத்தான ஒரு பேர். இப்போ ஆற்காடு சுரேஷுக்கு ஃபுல்லாகவே இவர் தான் வந்து நிறைய கேஸுக்கு இவர் ஆஜராயிருக்கா. அப்போ ஆற்காடு சுரேஷ்னா கெத்து, நாகேந்திரன்னா கெத்து, அப்புறம் வெள்ளரவின்னா கெத்து. அப்போது வந்து வழக்கறிஞர்கள் என்ன, ஜஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷனை கோர்ட்டில் போட்டு இவங்களுக்கு பெயில் எடுக்கிறோம், நம்மளும் இந்த மாதிரி எல்லா தரப்புலையும் பேசப்படணும், நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு ராங்கான ஒரு மைண்ட் செட். அதாவது எப்படி இந்த எந்திரன் படத்தில் ஒயிட் கலர் சிப்ஸ் எடுத்துகிட்டு ரெட் கலர் சிப்ஸு போட்ட நபர் மாதிரி எப்படி ஆவாங்களோ, வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் வழக்கறிஞர்களுடைய அந்த ஃபீல்டை ஒரு கருப்பு ஃபீல்டு ஆக்கிட்டார். என்னென்னா ஃபுல்லாக குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறதுலே இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் கூட மொட்டை கிருஷ்ணன் நெருங்கிய கூட்டாளி, அவருடைய கூட்டாளி, அவரும் தலைமறைவாக இருக்கார். சம்பவ செந்தில் இப்போ எங்கே இருக்கார் கேட்டால், தாய்லாண்டில் இருக்கிறாரு, குஜராத்தில் இருக்கிறாரு, நேபாளில் இருக்கிறாரு. இப்போ கூட ஊடகத்தில் A+ கேட்டகரியில் இருக்கிற நாகேந்திரன் இறந்துட்டார். அவருடைய மகன் வந்து அஸ்வத்தாமன் பெங்களூரில் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்ததால். அவரு பார்த்திங்கன்னா தாய்லாண்டுக்கு போகலான்ட்டு ஐடியா இருக்கிறார். அப்போது சம்பவ செந்தில் கூட போய்
சேர்ந்துடலாம் அப்படின்ற முடிவில் தான் அவர் போயிருக்காரான்ற கொஸ்டின் பயங்கர இதுவாக வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கிற குற்றவாளிகள் எல்லாருமே யாருமே சிறைச்சாலையில் இல்லை. நிறைய பேர் விடுதலையாக இருக்காங்க. பாதி பேருக்கு சொல்லலாம். நிறைய பேர் வந்து கோர்ட்டில் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தியும் காவல்துறை ரிப்ளே கொடுத்துக்கிறாங்க. அந்த ரிப்ளேவை பயன்படுத்தி எல்லாருமே வெளியே வந்து சிங்கப்பூர், மலேசியா, கனடான்னு எந்த ஊருக்கு போகிறானுங்களே தெரில. அதுக்கப்புறம் தேடுறோம், தேடிக்கொண்டே இருக்கிறோன்ற வசனத்தோட பேசுகிறாங்க. என்ன பண்ணிங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேட்டில் ஒரு காவல் எல்லைக்கு உட்பட்ட இடத்துல காமேஷ்னு சம்பவ செந்தில் வந்து ஒரு அசால்ட்டு சுட்டு கொல்றாங்க. காமேஷ்ன்ற ஒரு நபரை. அப்போ என்னென்னா, அந்த காமேஷும் ஒரு அட்வொகேட் காமேஷும் ஒரு இதுதான். அந்த கொலை வழக்கில் இவர் சம்மந்தப்படுறாரு. தொடர்ந்து சம்பவ செந்தில் மேலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு நேரடியாகவே குற்றச்சாட்டு காவல்துறையிலேருந்து ஒரு 8க்கும் மேற்பட்ட மர்டரை காமிக்கிறாங்க. நிறைய எஃப்ஐஆர் காமிக்கிறாங்க. சில இடத்துல அவரை சேர்த்துட்டா அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க முடியாதுன்றதால பல்வேறு வழக்கில் துட்டு குத்து அந்த வழக்குலேருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு காவல்துறையும் ஒரு காரணமாக இருந்துக்கிறாங்க. பின்பு பார்த்திங்கன்னா, திருப்பூர் ரியல் எஸ்டேட்டு ரவீந்திரகுமார் அவருடைய மர்டரில் சம்பவ செந்தில் பேசப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காக்காத்தோ பாலாஜியுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டாளி விஜயகுமார் என்ற நபரை சம்பவ செந்தில் வந்து இருப்பாங்க. இது தொடர்ந்து இந்த 2 பேருக்கு டீமுக்காகவே. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, காருக்குள்ளே வச்சு ஒரு ஜேம்ஸ்ன்றவருக்கு ஒரு கொலை வழக்கில் கும்பலுக்கு கொலை. இப்போ நம்ம சொல்லினுக்கிறதே ஒரு 4-5 கொலை சொல்லிட்டோம். எல்லாத்துலேயும் சம்பவ செந்திலுடைய பின்னணியில் இருக்காங்க. அப்போ நேரடியாக காக்காத்தோ பாலாஜிக்கு என்ன சம்பவ செந்திலுக்கு என்ன பகை தெரில. மாற்றி இவங்க 2 பேருக்குள்ள 15 பேருக்கு மேலே இறந்துடுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பகை. கண்டினியூஸாக ஒரு மர்டர் நடக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம கேட்குறது, கடந்த 20 வருஷமாக மோட்டிவேஷனில் ரிவெஞ்ச் ஆகிற கொலைக்கு உளவுத்துறை என்ன பண்ணியிருந்தது? அது ஒரு கொஸ்டின் இருந்தது. 2வது, இத்தனி கொலை பண்ணுற சம்பவம் செஞ்சில் லுக் அவுட் நோட்டீஸு வெளியூருக்கு போகிற அளவுக்கு காவல்துறை தப்பிக்க விட்டாங்களா? அதிகம் பணம், ஒரு பணக்கார வீட்டு பையன் எந்த கொலை வழக்கு பண்ணாலும் அவனை தப்பிக்கிறதுக்கு காவல்துறை கூட இருக்காங்கன்ற கொஸ்டின் எழும்பிட்டே இருக்குது. ஏன்னா அவர் பண்ண கொலைகள்லாம் வந்து மிகப்பெரிய கொலையாக இருக்குது. இந்த கொலைக்கொசை ஏரிங்கில் போனதே கிடையாது அவருடைய கும்பல். 2வது, சாதாரணமாக ஒரு வழக்கறிஞரை போட்டு மர்டர் கேஸ் இருக்க போய் கோர்ட் உள்ளே சுற்றினதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. கேஸெல்லாம் இருக்கம்பா, எதுக்குமே ஆஜராக மாட்டேன், கோர்ட் உள்ளே சுற்றுவாப்பில்லப்பா அப்படின்றாங்க. அப்போ 15 வருஷமாக காவல்துறைக்கு தண்ணி காட்டக்கூடிய சம்பவ செந்தில் காவல்துறை ஏன் பிடிக்காமல் இருக்காங்க? ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, தொடர்கிறது இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவருக்கு ஒரு கொடுமை நேர்ந்திருக்கு. அவரை கொலை பண்ணதே சம்பவ செந்தில் ஒரு மூலையாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு ஆணித்தனமாக சொன்னால், இந்த சம்பவ செந்தில் கூலிக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, அருள்ன்றவருக்கு 4 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போனதுக்கு கூட அது வந்து சம்பவ செந்தில் என்ன பண்ணாங்க. இன்னொன்று கூட இருக்க இன்னொரு ஹரிஹரன் என்ற அட்வொகேட்டும் 4 லட்ச ரூபாய் எனக்கு இந்த அக்கௌண்ட்லேருந்து இவர் கொடுத்தாருன்ற வாக்குமூலம் ஹரிஹரனை பிடிச்ச இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் சொல்லியிருக்காருன்றதால இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். என்னென்னா, 2 பேர் மோட்டிவேஷனில் மாறி அடிக்கிறாங்க. அப்போ என்னென்னா, ஒரு கட்டத்தில் கல்வெட்டு ரவிக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் சண்டை நடக்கிறப்போ கல்வெட்டுக்கு ஆதரவாக தான் சம்பவ செந்தில் வந்து E3 தேனாம்பேட்டை ஸ்டேஷனில் 2020 ஒரு பெட்ரோல் பங்க் அடிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு எதிரிலே டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரில் காக்காத்தோப்பு பாலாஜியும் சிடிமணியும் போயிட்டுருக்கப்போ சுமார் 4 மணி அளவில் அடிக்கிறாங்க. அப்போ சம்பவ செந்தில் வந்து பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக ஆகிறாரு. 2வது சிடிமணிக்கு ஆப்போசிட்டாக ஆகிறாரு. 2 பேருக்கும் ஆதரவாக வந்து பாலாஜியை கொல்லணும்னு அடிக்கிறாரு. அந்த கொலை வழக்கம் நிலுவையில், அந்த கொலை முயற்சி வழக்கம் நிலுவையில் தான் இருக்குது. இப்படி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. சம்பவ செந்திலுக்கு கூடியே இருந்தப்போ கூட அந்த டீம் வந்து நார்த் மெட்ராஸில் இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நபரும் வந்து சம்பவ செந்திலுடைய கூட்டாளியாக கருதப்படுறாங்க. சம்பவ செந்திலுக்கு மேலே ஒரு நபர் இருக்கார். அவர் பணக்காரரோடைய ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ அவர் சொல்லியிருக்கேன். அவரும் வந்து இந்த கேஸில் வந்து இது பண்ணுறாங்க. 2வது இன்னொன்று பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, கட்ட பஞ்சாயத்து பெருமளவில், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூரை மையமாக வச்சு நடக்குது. என்னென்னா, இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு, இந்த ஸ்கிராபுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. போலீஸ் ஏன் கண்காணிக்க மாட்டுறாங்க? ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு 1000லேருந்து 1500 கம்பெனிங்க இருக்குது. இந்த ஸ்கிராப் எடுக்க யார் போனாலும் கொலை ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த ஸ்கிராப்பில் கோடிக்கணக்கான ரூபா வருதா? அப்போ இந்த கோடிக்கணக்கான ரூபா வரக்கூடிய விஷயமா ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு டிஸ்ட்ரிக்டாக மாறுதான்றது தான்
நம்மளுடைய கேள்வி இருக்கும். ஏன்னா இந்த நிறைய நடக்கிற கொலைகளை பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பில் இவங்கெல்லாம் உள்ளே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறப்ப தான் மர்டர் ஆகியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 20 பேர் இந்த கட்ட பஞ்சாயத்தில் யார் ஸ்கிராப் எடுக்க உள்ளே போனாலும் அந்த லீடருங்களெல்லாம் காலி பண்ணுறாங்களான்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நம்மளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. அப்போ சம்போ செந்தில் இப்போ உயிரோடு இருக்காருன்னா அவரை வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து தமிழக காவல்துறை இவ்வளோ பெரிய வழக்கில் எத்தனை டீமை பண்ணிக்கிறாங்க. இது வந்து சிபிஐ போயிருக்கு. இது சிபிஐயும் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன்னா அடுக்கடுக்காக தமிழக கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கிற குற்றவாளிகளே பெயிலில் வெளியே விட்டாங்க. எல்லாரும் தப்பிச்சு போகிறதுக்கு அவன் சிங்கப்பூர் மலேசியான்னு போகிறாங்க. ஏதோ பெங்களூர் போலீஸ் பிடிச்சிருக்காங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்ததால். மற்ற குற்றவாளிலாம் இன்னும் எந்த ஊர் கனடா போனா, மலேசியா போனா, குஜராத் போனா, கல்கட்டா போனா, இப்படியே ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா இந்த கொலை வழக்கு வந்து புஷ்ஷுன்னு ஆகிடமான்ற ஒரு கேள்வி இருக்குது. சிபிஐ பிடிக்கிறப்போ ஒன்று சுடுகாட்டுக்கு போனோம், இல்லை அதர் கண்ட்ரிக்கு போகணுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சுடுகாட்டுக்கு எதுக்கு போனோன்னா பல பேர் ஒரு 2-3 பேர் என்கவுண்டரில் போயிருக்கானுங்க. 2-3 பேர் வந்து தானாக இறந்ததா, அதாவது நோய்வாய்ப்பட்டு இறந்ததா சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா ஒரு குற்ற சம்பவங்களுக்கு காவல்துறையே துணை போகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் கமிஷனர் அவர்கள் மாறுறாங்க. மாறின அடுத்த கணமே பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு சம்பவம். அதாவது அஸ்வத்தாமன் வந்து ஊரை விட்டு ஓடுறதுக்கு பண்ணுறாரு. இன்னும் எத்தனை பேர் ஊரை விட்டு ஓட போகிறாங்கன்னு தெரில. அப்போது 2024 இவர் சொல்கிறாரு, நம்ம அருண் சார் வந்து கமிஷனராக இருப்போ டிரைவ் அகெயின்ஸ்டு ரவுடின்றாரு. டிரைவ் அகெயின்ஸ்டு ரவுடியாக நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறதா, இல்லை டிரைவ் சப்போர்ட்டு ரவுடின்ற மாதிரி பார்க்குறதா? ஏன்னா ரவுடிஸுக்கு கூடிய காவல்துறையும் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்களான்றது தெரில. டிரைவ் அகெயின்ஸ்ட் ரவுடிக்கும் டிரைவ் சப்போர்ட் ரவுடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் ஒரு குற்றச்சம்பவம் இத்தனை கொலை வழக்கு நடந்த ஒரு விஷயம் நடக்குது. ரெண்டாவது காக்காத்தோப்பு பாலாஜி அவர் என்கவுண்டர் பண்ணவொடனே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, சம்போ செந்திலுக்காக தான் என் புள்ளைய கொண்டுட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ யாருக்காக சம்போ செந்தில் காப்பாற்றுறாங்கன்ற கேள்வின்னா, இந்த கொலையை பண்ணுறதுக்கு சம்பவ செந்திலுக்கு எதனா ஒரு பெரிய அமௌண்ட்டு போச்சா? இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல்வாதிங்களா யார்? கல்வெட்டு ரவி வெளியில் இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு கட்சியில் போய் பிஜேபியில் இணைகிறாரு. அப்போது கல்வெட்டு ரவியுடைய நெருங்கிய கூட்டாளி சம்பவ செந்தில் தான் என்பது இது மூலயமா தெரியுது. ஏன்னா சம்பவ செந்தில் பண்ண அனைத்து கொலைகளுக்கும் கவுண்டர் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காரு. கல்வெட்டு ரவியை காப்பாற்றணும், பாலாஜிக்கும் கல்வெட்டு ரவிக்கும் அடிக்கடி சண்டை ஆகுது, இதில் காப்பாற்றணுன்றதுக்கோசம் வந்து சம்பவ செந்தில் களத்தில் விழுந்திருக்காரு என்ற ஒரு விஷயம் வருது. அப்போ என்னென்னா சம்பவ செந்திலை பற்றி முழு விவரம் கல்வெட்டு ரவிக்கு தெரியும் என்பது தான். பிஜேபியில் சேர்ந்ததால் சம்பவ செந்திலை பற்றிய மூமெண்ட்டு கல்வெட்டு ரவிக்கு தெரிஞ்சோம். கல்வெட்டு ரவி ஏன்னா 6 குண்டாஸு, அவர் மேலேயும் பல்வேறு கொலை வழக்கு இருக்குது. நான் திரும்பி வாழ்ந்துட்டேன், நான் மீன் பிடிக்க போயிடுறேன் கடலுக்குன்ட்டு சொன்னதால் விட்டுட்டாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் பாம் அடிக்கிறப்போ யாருக்காக அடிக்கிறாரு? 2020 சம்பவ செந்தில் வந்து கல்வெட்டு ரவியை காப்பாற்றணுன்ட்டு தான் பாலாஜியை வந்து சிடி மணிக்கும் ஆப்போசிட்டாக சென்னை மவுண்ட் ரோட்டில் பாம் அடிக்கிறாங்க. அதில் மகேஷ், ஆகாஷ் என்ற 2 பேரும் அரெஸ்ட் ஆனதான் நம்ம ஊடகத்துலேயும் 4 இதில் பார்க்குறோம். அப்போ என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தொடர்ந்து இவர்களை பற்றிய உண்மையான தகவலை நம்ம சொல்கிறோம். அதில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. அப்போது சம்பவ செந்தில் இருப்பிடம் அவருடைய கூட்டாளிகள் இங்கே லைவாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரெஸ்ட் ஆகிக்கக்கூடிய பாதி பேருக்கு சம்பவ செந்திலுடைய மூமெண்ட் தெரியுது. நவீனத்தை நோக்கி போகிறாங்க. எல்லோரும் வாட்ஸ்அப் காலு, இன்ஸ்டா மூலயமா பேசிக்கிறாங்கன்னு காவல்துறையே சொல்கிறாங்க. இப்போது காவல்துறையால் அதை கண்டுபிடிக்க முடியாதா? ஏன்னா எல்லா குற்றவாளிகளும் பெயிலில் வந்தோடனே இந்த கேஸ் எப்படி போவோன்றது எதிர்காலத்தில் தான் தெரியும். ஆட்சி மாற்றம் வந்தால் கண்டிப்பாக இது சம்மந்தமாக வந்து சம்பவ செந்திலை பிடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து வந்து நம்ம வந்து எல்லாரை பற்றி தான் பேசுகிறோம். இந்த ஜாதியாக அந்த ஜாதியில் நிறைய பேர் வந்து சொல்கிறப்பயே கமெண்ட்ஸில் என் ஜாதிக்காரங்க மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா, வேறு யாருமே தெரியலையான்றாங்க. நம்ம எல்லாரை பற்றி தான் பேசிகிட்ருக்கோன்றது நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கோம். மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.